இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இப்போ ஆடி கிருத்திகை சம்பந்தமான ஒரு பதிவு நாம் இதில் பார்க்கலாம். பொதுவாக முருகனுக்கு உகந்த நட்சத்திரங்களில் முக்கியமான நட்சத்திரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது எது அப்படின்னா கிருத்திகை தான் நம்ம எடுத்துப்போம். இப்போ மற்ற நட்சத்திரங்கள் அதாவது பார்த்தோம்னா இப்போ பூசம் வந்து முருகனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நட்சத்திரம். அப்புறம் விசாகம் ரொம்ப ரொம்ப ஒரு உகந்த நட்சத்திரம். இதில் கிருத்திகைக்கு வந்து என்ன ஒரு 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 முக்கியமான ஒரு தாத்பரியம் இருக்குது. முதல்ல அந்த நட்சத்திரத்திற்கான ஒரு முக்கியத்துவத்தை பார்த்துட்டு அப்புறம் அந்த ஆடி கிருத்திகை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு போகணும். இப்போ என்ன அப்படின்னா ரொம்ப பழமையான ஜோதிடர்கள், ரொம்ப பாரம்பரியமான ஜோதிடர்கள் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கூட சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அதாவது நான் சொல்கிறது எப்படின்னா ஒரு 60-70 வருடங்களுக்கு முன்னாடி எப்படின்னா கிருத்திகை நட்சத்திரத்திலேருந்து தான் நட்சத்திரத்தையே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ இன்னைக்கு நம்ம ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் என்ன பண்ணுறோம்னா அஸ்வினிலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த காலத்தில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கிருத்திகையில் தான் நட்சத்திரத்தையே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நமக்கு அஸ்வினியில் ஆரம்பித்து ரேவதியில் முடியுது. அந்த காலத்தில் எப்படின்னா கிருத்திகையில் ஆரம்பித்து பரணியில் முடியும். இது முக்கியமாக இன்னைக்கு இது அப்போ யார்கிட்ட போய் கேட்டால் சொல்லுவாங்க அப்படின்னா அந்த பஞ்சாங்கம் போடுறவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா நம்ம வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ இதில் இப்போ நமக்கு இந்த ஆடி கிருத்திகை அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது சூரியனுக்கு சந்திர பகவான் ஒரு 11ஆம் இடத்துல உச்சமாகக்கூடிய ஒரு தன்மை. ஸோ ஜோதிடத்தினுடைய ஒரு 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 அடிப்படை விஷயம் அப்படிங்கிறது வருஷா வருஷம் சூரியன் கடகராசியில் இருப்பார், சந்திரன் ரிஷபராசியில் உச்சமாகும் போது இந்த ஆடி கிருத்திகை விழாவானது நமக்கு கொண்டாடப்படுகிறது. இப்போ பூசம் நட்சத்திரமோ இல்லை விசாகம் நட்சத்திரமோ சுவாமியினுடைய அவதார தினம்னு நாம் வந்து சொல்கிறோம். அதாவது ஏற்கனவே சுவாமி இருக்கார், சுவாமி வந்து ஒரு அவதாரம் எடுக்கிறார். அது பூசம் விசாகம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஆனால் கிருத்திகை அப்படிங்கிறது சுவாமியினுடைய பிறந்த நட்சத்திரம். இப்போ சிவனுக்கு வந்து நமக்கு பூரட்டாதி நட்சத்திரம் சிவனுக்கு ஒரு சில காப்பியங்கள் நமக்கு சொல்லப்படுறது. ஆனால் சிவனுக்கு உகந்த நட்சத்திரம் சிவனுடைய பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது நமக்கு திருவாதிரை அப்படிங்கிற மாதிரி முருகன் பிறந்த நட்சத்திரம், அதாவது கருவாகி உருவாகி பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது நமக்கு கிருத்திகை நட்சத்திரம். அது ஆடி கிருத்திகை அன்னைக்கு சுவாமியினுடைய பிறந்த நாள். நமக்கு ஒவ்வொருத்தர் பிடிச்ச பெயர் நம்ம சொல்லிக்கலாம். முருகன்னு சொல்லிக்கலாம், கார்த்திகைன்னு சொல்லிக்கலாம், சில பேர் சுப்பிரமணியன்னு சொல்லிக்கலாம், வடிவேலன்னு சொல்லிக்கலாம், வேலாயுத மூர்த்தின்னு சொல்லிக்கலாம். பட் ஆடி கிருத்திகை அன்றைக்கு சுவாமியினுடைய பிறந்த நாள். எப்படி இப்போ ஷஷ்டிக்கு நம்ம விரதம் இருந்து குழந்தை இல்லாதவங்க விரதம் இருந்து எப்படி ஒரு 6 நாள் விரதம் இருந்து அந்த குழந்தைக்காக அவங்க வந்து விரதம் இருந்து எப்படி பூஜை முடிக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த ஆடி கிருத்திகைக்கு அன்று காலையில் நம்ம குளிச்சு முடிச்சுட்டு நம்மளுடைய தின பூஜைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அன்றைய தினம் காலை வேளையிலிருந்து மாலை வேளை வரைக்கும் நம்ம விரதம் இருந்து முருகனுடைய தோத்திரங்கள், இப்போ உதாரணமாக கந்த சஷ்டி கவசம் சொல்லலாம், கந்த குரு கவசம் சொல்லலாம், இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய இந்த வேல்மாறல் சொல்லலாம். ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு பதிகங்கள் ஒவ்வொரு ஸ்லோகங்கள் வந்து ட்ரெண்டிங் ஆகும். அப்போ இன்றைய தேதியில் நம்ம வந்து இப்போ ட்ரெண்டிங் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா வேல்மாறல் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. அப்போ அந்த வேல்மாறல் பதிகங்கள் வந்து அன்றைய நாளில் நம்ம ஆடி கிருத்திகை அன்னைக்கு தாராளமான முறையில் செய்யலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்டாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலேயே வந்து ஒரு கலசம் வச்சு கலசத்தில் வந்து முருகனை நம்ம வந்து அதாவது பாலதண்டாயுதமானி பால முருகனை நம்ம வந்து அதில் ஆவாகனம் பண்ணி வள்ளி தெய்வானை இல்லாமல் முருகனை மட்டும் நம்ம ஆவாகனம் பண்ணி முருகனுக்குரிய வழிபாட்டு முறையில் நாம் பண்ணிவிட்டு ஈவினிங் டைம் வந்து வீட்டில் முருகன் சிலை இருந்ததுன்னா அந்த கலச தண்ணீர் எடுத்து நம்ம அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த விரதத்தை நாம் பூர்த்தி பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா சில பேர் வீட்டில் ஃபோட்டோ மட்டும் இருக்கும், எந்த முருகன் ஃபோட்டோவாகவும் இருக்கலாம். நம்ம குழந்தை வேலாயுத சுவாமியிலேருந்து வள்ளி தேவ சேனா சமேதராக இருக்கக்கூடிய முருகன் வரைக்குமே நம்ம வந்து ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணி இந்த தோத்திரங்கள் ஃபுல் டே நம்ம வந்து பாராயணம் பண்ணிவிட்டு முழு நாளும் நம்ம வந்து சாப்பிடாம முடிஞ்சால் பாலும் பழம் மட்டும் நம்ம சாப்பிட்டு அந்த முழு நாளும் நாம் வந்து விரதம் இருந்து ஈவினிங் டைம் ஒரு 6 மணிக்கு மேலே நம்ம வந்து அந்த விரதத்தை முடிச்சுக்கலாம். இதில் வந்து இப்போ நமக்கு ஷண்மதம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமாக இப்போ வந்து சௌரன் சூரியன் தான் பிரதானம், சைவன் சிவன் தான் பிரதானம், வைணவம் பெருமாள் தான் பிரதானம், கானாதிபத்தியம் பிள்ளையார் தான் பிரதானம், சாக்தம் அம்பாள் தான் பிரதானம், கௌமாரம்
முருகன் தான் பிரதானம். இந்த கௌமாரத்தில் வந்து ஒரு வழிபாட்டு முறையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்படி நம்ம வந்து கோகுலாஷ்டமிக்கு இரவு நேரத்தில் நம்ம வந்து கிருஷ்ணரை நம்ம பிறந்ததாக வச்சு வழிபாடு பண்ணுறோமோ, அதே மாதிரி ஆடி கிருத்திகை நட்சத்திரம் இரவு தங்குற அன்று முழுவதும் நம்ம அந்த சிவராத்திரி மாதிரி முழிச்சு முருகனுக்காக நம்ம விரதம் இருந்து அந்த முழு இரவும் நம்ம வந்து முருகனை நினைச்சு தோத்திரங்கள் பாடி முருகன் நினைவாகவே இருந்து மறுநாள் காலையில் குளிச்சுட்டு மறுபடியும் முருகன் பூஜை முடிக்கிறதா கௌமாரத்தில் அதில் ஒரு ஐதீகம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. பட் 99.9% ஆடி கிருத்திகை அன்னைக்கு காலை வேளையில் நம்ம முருகனுடைய வழிபாட்டை தொடங்கி ஈவினிங் வரைக்கும் விரதம் இருந்து அந்த வழிபாடு செய்கிறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அன்றைய நாளில் கலியுக தெய்வமாக முருகனை வழிபாடு செய்து நாம் அனைவரும் வாழ்வில் பலவிதமான நலங்களையும் வளங்களையும் பெறுவோமாக.